உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. தேர்ச்சி விகிதம் 91.55 விழுக்காடாக இருக்கிறது. 100% தேர்ச்சி வாங்கிய பள்ளிகளின் எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 4105 இருக்கிறது. அதில் அரசு பள்ளிகள் பொறுத்தவரைக்கும் 1364 இருக்கிறது. சதவிகிதத்தில் பார்க்கும்போது அரசு பள்ளியில் 85.90 விழுக்காடாக இருக்கிறது. இந்த ஆண்டும் மாணவிகளே அதிகமாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதன்படி மாணவிகள் 4,22,591 மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 94.53 விழுக்காடாக இருக்கிறது. மாணவர்கள் 88.58 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவிகள் 5.95 விழுக்காட்டினர் அதிகமாக தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அரசு பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் 87.90 விழுக்காடாக இருக்கிறது. பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தை பார்த்து வருகிறோம். தமிழில் 96.85 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் 99.15 விழுக்காட்டினரும், கணிதத்தில் 96.78 விழுக்காட்டினரும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழை பொறுத்தவரைக்கும் 8 நபர்கள் சென்டம் வாங்கியிருக்கிறார்கள். ஆங்கில பாடப்பிரிவில் 415 நபர்கள் 100க்கு 100 மதிப்பெண்களை வாங்கியிருக்கிறார்கள். கணிதத்தில் 20,691 மாணவ மாணவிகள் முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். பள்ளிகள் வாரியான தேர்ச்சி விகிதத்தை பார்த்து வருகிறோம். தனியார் பள்ளிகளை பொறுத்தவரை 97.43 விழுக்காடாக அங்கு தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. பெண்கள் பள்ளிகள், ஆண்கள் பள்ளிகள், இருபாலர் பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். பாடவாரியாக தேர்ச்சி விகிதத்தை பொறுத்தவரை கணிதத்தில் 96.78 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அறிவியலில் 96.72 விழுக்காட்டினரும், சமூக அறிவியலில் 95.74 விழுக்காட்டினரும் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பாடவாரியாக 100க்கு 100 மதிப்பெண்கள் அந்த விவரத்தை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். தமிழ் பாடத்தில் 8 மாணவர்கள் முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் 415 மாணவிகள் 100க்கு 100 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். கணிதத்தில் 20,691 மாணவிகள் முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அறிவியலில் 5,104 மாணவிகளும், சமூக அறிவியலில் 4,428 மாணவிகளும் முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி விகிதத்தை திரையில் பார்த்து வருகிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு அளவில் அரியலூர் மாவட்டம் தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் பிடித்திருக்கிறது. 97.31 விழுக்காடு அரியலூர் மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் பதிவாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அரியலூர் மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் 97.31 விழுக்காடாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்ச்சி விகிதம் அதிகமாக பதிவாகி இருக்கிறது அரியலூர் மாவட்டத்தில். 10ஆம் வகுப்பில் ஒட்டுமொத்தமாக 91.55 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது. 97.31 விழுக்காடு தேர்ச்சி விகிதமாக அங்கு இருக்கிறது. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களின் எண்ணிக்கை 13,510. இதில் தேர்ச்சி பெற்றவர்களின் எண்ணிக்கை 12,491 இருக்கிறது. 92.45 விழுக்காட்டினர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுச்சேரியில் தேர்ச்சி விகிதத்தை பார்த்து வருகிறோம். காரைக்காலில் 78.20 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் பதிவாகி இருக்கிறது. புதுச்சேரியில் தேர்ச்சி விகிதம் 91.28 விழுக்காடாக இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து இவ்வளவு நேரமாக பார்த்தோம். தற்போது புதுச்சேரியில் தேர்ச்சி விகிதம் என்ன என்பதை பார்த்து வருகிறோம்.
91.28 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. காரைக்காலில் 78.20 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது. 97.31 விழுக்காடு தேர்ச்சி பதிவாகி இருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்ச்சி விகிதம் 91.55 விழுக்காடாக இருக்கிறது. புதுச்சேரியில் தேர்ச்சி விகிதம் 91.28 விழுக்காடாக இருக்கிறது. மற்றும் காரைக்காலில் 78.20 விழுக்காடாக தேர்ச்சி விகிதம் அங்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்திருக்கிறது. 96 விழுக்காடு தேர்ச்சி விகிதம் அங்கு பதிவாகி இருக்கிறது. மாணவர்களை விட மாணவிகள் 5.95 விழுக்காட்டினர் அதிகம் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. முதலிடத்தில் அரியலூர் மாவட்டம் இருக்கிறது. இந்நிலையில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கும் நிலையில் வேலூர் மாவட்டம் கடைசி இடத்தில் இருக்கிறது. அங்கு தேர்ச்சி விகிதம் 82.07 விழுக்காடாக இருக்கிறது. தேர்ச்சியில் முதல் 5 மாவட்டங்களை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அரியலூர் மாவட்டம் 97.31 விழுக்காடாக இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்தில் சிவகங்கை மாவட்டம் 97.02 விழுக்காடு தேர்ச்சி விகிதத்தோடு 2வது இடத்தில் இருக்கிறது. 96.36 விழுக்காடு தேர்ச்சியுடன் ராமநாதபுரம் 3வது இடத்திலும், கன்னியாகுமரி 96.24 விழுக்காட்டோடு 4வது இடத்தில் இருக்கிறது. திருச்சி மாவட்டம் 95.23 விழுக்காடு பெற்று 5வது இடத்தில் இருக்கிறது. மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலிடத்தில் அரியலூர் இருக்கிறது 97.31 விழுக்காடும், கடைசி இடத்தில் வேலூர் இருக்கிறது 82.07 விழுக்காடாக தேர்ச்சி விகிதம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் எண்ணிக்கை 4105 இருக்கிறது. அதில் அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை மட்டும் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளின் எண்ணிக்கை 1364 இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 8,94,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் தேர்வு எழுதியிருந்த நிலையில் 8,18,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.